ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 291 பார்க்க போறோம். இந்த எபிசோடும் அடுத்த எபிசோடும் ஸ்பெஷல் எபிசோட்ஸ். பார்க்குற ஐடியா இருக்கவங்க பாருங்க. எடுத்ததும் பாஸ் லூஃபி ரிட்டர்ன்ஸ், இஸ் இட் எ ட்ரீம் ஆர் ரியாலிட்டி, லாட்டரி ரக்கஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. வாய்ஸ் ஓவர்ல இது கிராண்ட் ஜிப்பாங்கன்பாங்க. இது பார்க்க ஒரு சர்டன் கண்ட்ரி போல தெரியலாம். அண்ட் இந்த ஏராவில் பல கிரிமினல்ஸ் எங்க இங்கேன்னு அசால்ட்டா சுத்திட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு மக்கள் எல்லாரும் இப்பதான் பீஸ்ஃபுல்லாவே வாழ்றாங்கன்பாங்க. புரான் ப்ரோஸ் டாக்டர் ப்ளூ நோஸ் மேல மோதிட்டு பைத்தியக்காரான்னு திட்டி இருப்பானுங்க. ப்ளூ நோஸும் நீங்க தானே என் மேல மோதினது, நீங்க தான் பைத்தியங்கன்பா. இந்த இடத்துல ஸ்ட்ரீட்ல இருக்க நீங்க ஓகேவான்னு கேட்கவான். ப்ளூ நோஸ் இப்பதான் ஞாபகத்துக்கு வருதுன்ட்டு வேகமா விடுவான். உனாமி ப்ளூ நோஸ் சென்சே இப்பெல்லாம் சரியா வரதில்ல இல்லன்பா. லூஃபி எனக்கும் பெருசா தெரியல, பட் பிஸியா இருப்பாரு போலன்பா. பார்த்தா புனான் ப்ரோஸ் கரெக்டா சாஞ்சி கடைக்கு வந்திருப்பாங்க. இவனுக்கு அந்த க்ளோன் பிரதர்ஸ் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கப்ப புனான் ப்ரோஸ் சேர்ந்தவங்க இவங்களோட தானே அந்த ஸ்ட்ராஹெட் போட்டவன் இருப்பான்பாங்க. லூஃபி என்ன எவனாவது கூப்பிட்டீங்களான்ட்டு எந்திரிப்பான். சாப்பிட்டு காலையில ஏதோ பார்ட்டி நடக்கிற போல இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்கன்பா. புனான் ப்ரோஸ் நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்பாங்க. சாஞ்சி நீங்களா உள்ள வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, சண்டை போடணுமா என்னன்னு கேட்பான். இந்த பாயிண்ட்ல 3 பேரும் கண்டிப்பா நம்ம இங்க வந்து பாத்துருக்க மாட்டோம், நம்ம இங்க தேட வேண்டாம் வேற பக்கம் போலான்ட்டு ஓடி இருப்பானுங்க. ஆனாமி இவனுங்கனால பிசினஸே போயிரும் போல. ப்ராப்பர் கஸ்டமர்ஸ் வரணும்ட்டு இவனுங்க நின்ன இடத்துல உப்ப கொட்டி விடுன்பா. சாஞ்சியும் சரின்ட்டு கிளம்பிருப்பான். லோஃபியா திரும்பவும் ஆனா இங்கான கஸ்டமர்ஸ் ஆன்பா. ஒனாமி ஒன்ன போலவே தான். ஆமா பேமெண்ட் நீங்க பண்றேன்னு கேப்பா. லோஃபி அக்கௌண்ட்ல வச்சுக்க நான் கிளம்புறேன் தேங்க்ஸ்ன்ட்டு போயிருப்பான். ஒனாமிலாம் இவன் விஷயத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு சாஞ்சி உப்பு எடுத்துட்டு அதை பார்த்துட்டு இங்க பாரு எப்படி பார்த்தாலும் திரும்ப வருவானுங்க அவனுங்க. அதெல்லாம் தாண்டி உப்பு வேற எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு விட்டுருன்பா. சாஞ்சியும் சரின்ட்டு உப்பு எடுத்துட்டு போயிருப்பான். பக்கி அந்த பக்கம் புனான் பிரதர்ஸ் கிட்ட திரும்ப அந்த ஸ்ட்ராஹெட் குறுக்க வந்துட்டானான்பா. ரொம்ப வெளியில இருக்க போல இருப்பான். புனான் பிரதர்ஸ் குறுக்க வந்துட்டான் இல்ல, நம்ம தான் அவருக்கு இடத்துக்கு போயிட்டோன்பா. பக்கி நம்மளோட ஏர்னிங்ஸ் வேற குறைச்சிட்டு வருடான்பா. அவனுக்கு நம்ம இந்த டவுனை விட்டு போயிடலாமான்பாங்க. பக்கி காண்டாகி மண்டையிலேயே வச்சிருப்பான். நம்ம இப்ப தாண்டா ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள ஓடுறத பத்தி பேசுறீங்களாடான்ட்டு சட்டை பிடிச்சிருப்பான். மோஜின் கபாஜி இந்த விஷயங்கள் எல்லாம் மீறி போறக்குள்ள ஏதாவது பண்ணியாகணும்னு முடிவுக்கு வருவாங்க. இதுக்கப்புறம் லூஃபி ஓரிக்கா வீட்டுக்கு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கும், ஓகேவா இருப்பாரான்னு கேட்பான். அவளும் அப்பா திரும்ப கஞ்சி சாப்பிட்டா சரியாயிருவாருன்பா. லூஃபி சரி, பெப்பரும் மத்த பசங்களும் கவலை இருக்காங்க வரையா போலான்பா. ரீக்கா அவங்க அம்மா பார்க்கவும் அவ அம்மா அண்ட் அவங்க அப்பா சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுமதி கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தலைவர் ஐகானிக் சாங்க பாடிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவான். இந்த இடத்துல லேஷஸ் கிடப்பான். லூஃபி இது குதிரையான்பா. இதை பாக்குற மத்தவங்கள கவலைப்படுவாங்க. லூஃபி இதை சாப்பிட்டா நல்லா இருக்க மாதிரி தெரியலன்பா. ரீகா த லேஷஸ் கிட்ட கன்சனா உன்னை பார்த்தா சரியா இல்லையே, நீ ஓகே தானான்னு கேப்பா. ரீகா அது லைட்டா ஃபீவர்ல இருக்கும் போலன்ட்டு பாஸ் இதை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், அடுத்து பசிலையும் வாடுது போலையன்பா. லூஃபி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஆல்ரெடி உங்க அப்பா இருக்காரு அண்ட் வீடும் குட்டியா இருக்காச்சே, பசின்னு சொல்ற எனக்கு இதுக்கான பெட்டர் பிளேஸ் ஒன்னு தெரியும்பா. இதுக்கப்புறம் நாமியோட கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. சாஞ்சி இது பிசினஸ் நடக்கிற இடமா இல்ல சத்திரமான்பா. லூஃபி எப்படியும் ஆட்கள் வரப்போறது இல்ல தானன்பா. சாஞ்சி கடுப்பா இருந்தாலும் நாமி ப்ளூனோ சென்ஸ் இங்க இருந்தா சரியா இருந்திருக்குன்பா. லூஃபி ரீக்கா பாத்துப்பா விடுன்பா. பசங்க ஒட்டகம்லாம் கூலா இருக்கும் நினைச்சா என்ன இப்படி இருக்குன்பாங்க. உசாப் பாஸ் ஒரு பிரச்சனைட்டு ஓடி வந்திருப்பான். கேமரா பார்த்து இதே நிலவடான்பா. எல்லாரும் விஷயங்களை சொல்லவும் லூஃபி முதல்ல சொல்ல வந்ததை சொல்லு உசாப்புன்பா. உசாப் ரீக்கா வீட்டுல தான் பிரச்சனைன்பா. ரீக்காவே எங்க வீட்லயான்ட்டு ஷாக்கா இருப்பா. ரீக்காவோட அப்பா கடன் கட்டலின்னு சொல்லிட்டு பக்கியோட ஆட்கள் இழுத்துட்டு போலான்னு பாப்பாங்க. அவங்க அம்மாவும் அவருக்கு உடம்பு முடியல விட்டுருங்கன்னு இருப்பாங்க. பட் அவளை பெருசா கண்டுக்காதீங்க இவளை இழுத்துட்டு போலான்ட்டுருவான் மோஜி. லூஃபி ஸ்மோக்கரோட ஆயுதத்தை கையில வச்சிருப்பான். அவரை விடுறான்ட்டு மூஞ்சிலே பஞ்சு வச்சிருப்பான். கபாஜி தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காதேன்பா. லூஃபி கிட்னாப்பர்ஸ் ஆனா நீங்க எதை பேசலாமான்பா. கபாஜி நாங்க எங்க கடனை வசூல் பண்ண வந்தோம், நாங்க என்ன வேணா பண்ணலான்பா. லூஃபி அப்படியே விஷயம் பணத்துக்காக தான் அவர் தூக்கலான்னு பாக்குறீங்களா, அப்ப என்ன தாண்டி போங்கடா பாக்கலான்பா. கபாஜி அடே இவன் வாங்கின காசுக்கான வட்டி ஜாஸ்தி ஆயிருச்சு, இவன் போலீஸ் இருந்தாலும் நீ மூக்க நுழைக்க முடியாது, இவன் கடன் அடைக்கிற வைக்க எங்களுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும்பா. ரீகா எங்க அப்பாவை விடுங்கன்னு சொல்லிட்டு போய் அடிப்பா. உசாப் பொறிக்கான்னு கத்துவான். கபாஜி இது ஓம் பொண்ணா, பேசாம இவ்வளவு வித்து நாங்க இன்ட்ரெஸ்ட் அடைச்சுக்கிறோம்ட்டு அவளை இழுத்துட்டு போலான்னு பாப்பான். லூஃபி கடுப்பாய் கம் கம் பில்லி கிளப் பண்ணுவான். உசாப்பன் பசங்க வேற லெவல்பாங்க. கபாஜி நீ பண்ணதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும்ட்டு தப்பிச்சு ஓடி இருப்பான். சின்ன பசங்களை அதை கொண்டாடினாலும் உசாப் இவனுக்கு இதோட முடிப்பானுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்பா. லூஃபி எதையும் போட்டு குழப்பிக்காத, நல்லதே நடக்கும்பா. ஓனாமி இந்த விஷயங்களை கேட்டு கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் அப்பா என்ன பண்றாங்கன்னு கேப்பா ரீகா கிட்ட. ரீகா அப்பா வெளியே கிளம்பி வேலைக்கு போறதா சொன்னாரு, நான் தான் சத்தம் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தேன்பா. ஓனாமி நீ குட்டியா இருந்தாலும் அப்பானாலும் அவன் பேச்ச மீற முடியல இல்லையான்பா. என் மேல இந்த இடத்துல முழிக்கவும் சஞ்சீவா வந்து முதல் வயிற்ற நரப்புன்பா. லூஃபி முதல் எனக்கு நரப்புங்கன்பா. சாஞ்சி நீ சாப்பிட்டதுக்கே பில்லு கட்டல, அதெல்லாம் தாண்டி இப்பதானே சாப்பிட்டேன்பா. லூஃபி சாப்பாடு டேஸ்டா இருக்க போல இருக்குன்ட்டு எடுக்கலான்னு பாப்பான். சாஞ்சி
ஸ்டிக்கை வச்சு கையிலேயே குத்திட்டு இது எக்ஸ்பென்சிவ் டெலிவரிஸ், இதுல நீ கை வைக்க கூடாது, உனக்குலாம் மிச்ச மீதி மட்டும்தான்பா. ஒரிக்கா கேமலுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா அது மூஞ்சியை திருப்பி இருக்கும். லோஃபி வேணானா எனக்கு கொடுங்கன்பா. ஒரிக்கா முடியாதுன்பா. பார்த்தா லேஷஸ் போய் அந்த எக்ஸ்பென்சிவ் ஃபுட்ஸை சாப்பிட்டுருக்கோம். லோஃபி லெஃப்ட் ஓவர்ஸை பிடிங்கி தின்றுப்பான். சாஞ்சி முடிஞ்ச அளவுக்கு லேஷஸை கட்டுப்படுத்தலான்னு பார்ப்பான். பட் அது ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம். சாஞ்சி உன்னை வெட்டி போட போறோம் பாருன்பா. ரீகா தான் அதுக்காக மன்னிப்பு கேப்பா. நாமே ஒன்னும் கவலைப்படாத விடுன்பா. லோஃபி என்ன இன்னைக்கு இவ்வளவு பெருந்தன்மையா இருக்க? இன்னத்துக்கு சரியான ஆட்டம் ஆடி இருப்பே, இந்த மாதிரி விஷயம் நடந்தான்பா. நாம இது விதி மாறின போலன்னு நினைச்சுக்கன்ட்டு இதை பாரு, இயர் அண்ட் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன். லோஃபி அதுக்கு என்னன்ட்டு கேமல்ங்கிற பேரை பார்த்திருப்பான். 1356 இருக்கு, கேமல் இருக்கு. அதான் ஒட்டகம் வந்ததுனால லக்குன்னு நினைக்கிறேன்பா. நாமே அதே தான். அண்ட் ரிசல்ட் இன்னைக்கு தான் நான் உசாப்ப செக் பண்ண தாட்டிருக்கேன்பா. பார்த்தா கேமல் 1356ங்கிற நம்பர் தேர்ட் பிரைஸ் அடிச்சிருக்கோம். 1 மில்லியன் ரியோ பெரி கிடைச்சிருக்கோம். நாம அது நிஜம்தானான்ட்டு ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருப்பா. லோஃபி என்னோட பில்லும் கழிச்சது இல்லன்பா. சாஞ்சி லாட்டரி ஜெயிச்சது நீ இல்லடான்பா. நாமி கேமல போய் கட்டி பிடிச்சிட்டு உன்னாலதான் எனக்கு குட் லக்கேன்பா. பார்த்தா லேஷஸ் வலிவான். நாம இதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நீ என்ன வேணாலும் கீழே சாப்பிட கொடுக்குறான்பா. பார்த்தா அவன் அந்த லாட்டரி சீட்டையே தின்றுப்பான். லோஃபி எக்ஸ்பென்சிவா தான் சாப்பிட்டுருக்கான்பா. சாஞ்சி இம்ப்ரெஸ் ஆகிற நேரமா அதுன்பா. நாமி அதோட கழுத்தை போட்டு உழுக்குவா. 1 மில்லியன் ரியோ பெரிக்கான சீட்டை முழுங்கிட்டிய வெளியே துப்புன்பா. ரீகா அந்த கேமல் பாவன்பா. ஒசாப் குட் லக் கேமல்னு சொல்றீங்க, ஜோக் போல இருக்குன்பா. இதை இடத்துக்கு ராபின் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விதியால பிணைக்கப்பட்டிருக்கோம். அண்ட் விஷயம் எப்படி வந்து முடியும்னு நினைக்கலன்பா. ராபின் போற வழியில பகி ஆட்களை பார்த்திருப்பா. பார்த்தா அவனுங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருப்பாங்க. ஸ்டாஹேட்டை முடிச்சு கட்டலாங்கிற டீலுக்கு வந்திருப்பானுங்க. ஒரு போலீஸை பிளாஷியா ரோட்ல வச்சு காலி பண்றதா. கமிஷனர் ஒரு போலீஸ் 2 போலீஸ் காணாம போனா ஏதாவது தெரியவா போதுன்றான். பகி நம்ம 2 பேரும் இந்த இடத்த சிங்கிள் ஹேண்டடா ஆடலான்ட்டு கோல்டன் பிஸ்கெட்ஸ் கொடுத்து கமிஷனர் கரெக்ட் பண்ணிருப்பான். மிஸ்டர் 3 நீ கெட்டவன் கவம். பகி உங்க அளவுக்கு இல்லைன்பா. கபாஜி எதையோ சென்ஸ் பண்ண போல கேட்டு வெளியே வந்திருப்பான். பகியும் என்னாச்சுன்னு கேட்பான். கபாஜி ஜஸ்ட் இமேஜினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன்பா. பகி இப்படி பயமுறுத்தாதரா பைத்தியன்பா. கபாஜி மன்னிப்பு கேட்பான். பட் ராபின் இந்த விஷயங்களை மொத்தமும் கேட்டு கிளம்பியிருப்பா. ப்ளூனோஸ் பிஸியா இருக்கேன் ஓடுவான். அதே போல உசாப் ரொம்ப மோசம்ட்டு ஓடி வருவான். ஒனாமி கடைக்கு வந்துட்டு பாஸ் எங்கும் போது ஒனாமி இப்பதான் அந்த ஒட்டகத்தோட சேர்ந்து டெலிவரிக்கு தாட்டி விட்டான்பா. உசாப் பிரச்சனை மோசமாயிடுச்சு. பகியோட ஆளுக ஒரிக்காவை கடத்திட்டு போயிட்டானுங்கன்பா. அதே டைம் லூஃபியை காட்டுவாங்க. புனான் ப்ரோஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு லூஃபியை சீண்டுவானுங்க. லூஃபி திரும்ப நீங்களாடான்பா. அவனுக்கு நாங்க ஒரிக்காவை தூக்கியாச்சு, வட்டி முதலமா எல்லாத்துக்கும் சேர்த்து அவளை வித்துருவோன்பானுங்க. என்ன அவ்வளவு உன்னால டைமுக்கு காப்பாத்த முடியுமாங்க போதெல்லாம் லூஃபி காப்பாத்துறக்க வேகமா ஓடுவான். ஒரிக்கா என்ன போக விடுன்னு கத்துவா. பார்த்தா அவளை கட்டி ரிச்சி வாயில தான் தொங்க விட்டுருப்பாங்க. பகினா ஒன்னதான் பொரிய வச்சு ஸ்டார்ட் கதையை முடிக்கலான்னு பாக்குறேன். அவன் மட்டும் கமிஷனர் கண்ணு முன்னால என்ன அடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நானும் அவனை மொத்தமா தூக்கிடுவேன். அண்ட் அப்புறம் அவனை வித்து எனக்கு நல்ல காசும் கிடைக்கும்ட்டு பயங்கரமா சிரிப்பான். லூஃபி ஒரு கட்டத்துல அவங்க முன்னால வந்து நின்றுப்பான். லூஃபி ஒரிக்காவை என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்பான். பகி அவங்க அப்பா வாங்கின கடன் புள்ள தானே கட்டணும், அவளை வித்து வர காசை நான் வட்டி முதலமா எடுத்துப்பேன். அப்புறம் இதுல நீ தேவையில்லாம மூக்கு நுழைக்க கூடாதுன்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறப்ப ஒரிக்கா பாஸ் காப்பாத்துங்கன்பா. லூஃபி சரா மாதிரியே பஞ்சஸ் வச்சிருப்பான். பகி செப்பரேட் ஆகி மேல இருப்பான் இல்லையா, ஒரிக்காவை அவன் தான் கையில பிடிச்சிருப்பான். அப்படியே கீழே வந்துட்டு நீ உன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் காமன் பர்சன்ஸ் மேல காட்டி அடிக்கிறீல, இதெல்லாம் கமிஷனர் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமான்பா. பார்த்தா மிஸ்டர் 3 வெளியே வந்துட்டு ஸ்டாஹேட் உன்னை பார்த்தா டிசப்பாயின்மெண்டா இருக்குன்பா. இந்த இடத்துக்கு உசாப் நாமிலா வந்திருப்பாங்க. கமிஷனர் இங்க என்ன பண்றாருன்ட்டு ஷாக்கா இருப்பாங்க. ஒனாமி கமிஷனராங்கவும். உசாப் இவன் நம்ம பாஸ் கோசாவோட பெரிய ஆளு, இவன் டவுன் கமிஷனர், டவுன்லயே பெரிய ஆளுன்பா. ஒனாமி அப்படியாங்கவும். மிஸ்டர் 3 உன்னோட சுய விருப்பங்களுக்காக வயலன்ஸ்ல இறங்கி காமனர்ஸை தாக்கியிருக்க, அதனால நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், இந்த சிட்டியை விட்டு போன்பா. உசாப் நாமி ஷாக்கா இருப்பாங்க. பகி பயங்கரமா சிரிச்சுட்டு தேவையில்லாம என் வேலையில மூக்கு நுழைச்சில, உனக்கு எத்தான் நடந்திருக்கு, டவுனை விட்டு கிளம்புன்பா. லூஃபி 2 பேரும் என்ன பேசுறீங்க, ஒரிக்காவை காப்பாத்த பார்த்ததுக்கு நான் எதுக்கு டவுனை விட்டு போகணும்னு கேட்பான். பகி ஏன்டா மண்டமாக்கா உனக்கு புரியலையான்பா. மிஸ்டர் 3 நீ செஞ்ச காரியத்தெல்லாம் சொன்னாதான் ஒத்துக்குவியா, இல்ல கான்ஸ்டபிள்ஸை கூப்பிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணவான்பா. இது இடத்துக்கு விவி வந்துட்டு நீங்க தான் அரெஸ்ட் ஆக போறீங்க கமிஷனர்பா. எல்லாரும் ஷாக் ஆகி அவளை பாப்பாங்க. விவி ஒரு கமிஷனர் கெட்டவங்களோட கூட்டு சேர்றதா, நான் உடனே உங்களை வேலையை விட்டு தூக்குறேன்பா. மிஸ்டர் 3 யார் நீ பட்டுக்கு வந்த இஷ்டம் போல பேசுற, நான் இந்த டவுனோட டாப் அத்தாரிட்டி தெரியும்லன்பா. இது இடத்துக்கு பெல்லன் சாக்கா வந்துட்டு அடக்கு இருக்க முதல்ல மண்டியிடு, இங்க வந்து நிக்காது விவி சாமா, ஷோகன் கோப்ராவோட பொண்ணுன்பாங்க. மிஸ்டர் 3க்குலாம் அல்லு இருக்காது. சாக்கா ஒழுக்க மரியாதை கொடுங்க, எல்லாம் மண்டி இடுங்கன்பா. சுத்தி இந்த கூட்டமே மண்டிட்டு இருக்கோம். ரீகா விவிங்கவும். ஒனாமி விவியான்ட்டு பாப்பா. சாஞ்சி தான் சிம் பண்ணுவான். லூஃபி நீ ஏதாவது போய் நினைச்சன்பா. விவி உங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பா. மிஸ்டர் 3 பிரின்சஸ்க்கு இங்க என்ன வேலைன்னு கேட்பான். விவி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, நீ கெட்டவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஸ்டாஹெட் லூஃபியை கார்னர் பண்ண போறதா, அதான் வந்தேன், அது உண்மையாயிருச்சுன்பா. மிஸ்டர் 3 மன்னிச்சிருங்கன்பா. பக்கி ஏன்டா அவ காலில் போய் விழுந்துட்டு இருக்கேன்ட்டு, சரி இதை நானே மொத்தமா முடிச்சு விடுறேன், இந்த புள்ளைய தூக்கிட்டு ஓடுறேன்ட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பான். லூஃபி அவர் வாங்கின கடனுக்கு ஒரிக்கா என்ன பண்ணுவா, அதெல்லாம் தாண்டி அவருக்கு இவ சொந்த புள்ள இல்லைன்பா. பக்கியான அப்பான்னு தானே கூப்பிடுறான்பா. இந்த இடத்துக்கு பாப்ஸ்னு கூப்பிடுற அந்த ஆள் வந்திருப்பான். லூஃபி கரெக்ட் டைமுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு பசங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த ஆளு பேரே பாப்ஸ் தான் யான்பா. பார்த்தா ஊர் மக்களும் பாப்ஸ்னு தான் கூப்பிடுவாங்க. பக்கியான அவ வீட்டுல தானே படுத்து கடந்திருந்தான்பா. லூஃபி ஒரு நாள் பாப்ஸுக்கு ஜுரம், அப்படியே ரோட்ல படுத்துட்டாரு. அந்த புள்ள கருணை காட்டினா யான்பா. பக்கி அப்படின்னா இந்த பொண்ணுக்கு லோனுக்கு சம்மந்தம் இல்லையான்பா. லூஃபி அதான்டா அப்ளை வந்து சொல்லிட்டு இருக்கேன்பா. ஒரு மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து அப்படின்னா நீ கிட்னாப்பரான்பாங்க. பக்கி ஷாக்ல ரீகாவை விடவும் அவ அம்மான்ட்டு ஓடி இருப்பா. லூஃபி அவ்வளவுதான், நீ மொத்தமா போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு கம் பசுக்கா பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இதுக்கப்புறம் விவியோட பெட் தான் லேஷஸ்னு தெரிஞ்சுக்கவும் அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கான ரிவார்ட் 1 மில்லியன் ரியோ பெரின்பா. நாமி அப்படின்னா அதெல்லாம் எனக்கான்பா. விவியும் ஆமாங்கவும். ஓசா பணம் அது ஒரிக்காவுக்கு சேர்ந்தது தானன்பா. ஒரிக்கா எல்லாரும் சேர்ந்து தானே பாத்துக்கிட்டோம், ஷேர் பண்ணிக்கலான்றவா. நாமி ஒரிக்கா
லூஃபிக்கு ஐ லவ் யூன்ட்டு சரி இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் அண்ட் பாப்ஸும் ஹெல்த்தியா இருக்கார்ல அதுக்கும் சேர்த்து பண்ணாதான் இருக்கட்டும்பா. லூஃபி வெளியே பார்த்துட்டு அந்த வியர்ட் டெக்கரேஷன்ஸ் என்னன்னு கேட்பான். நாமே உனக்கு இதை பத்தி தெரியாதா, உலகம் எங்க இதை கொண்டாடுவாங்க, இதை தான் கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க, அப்பப்ப இப்படி ஜாலியா இருக்காது நல்லா தானே இருக்கும்பா. ஒரிக்கா நான் அவங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமான்பா. நாமையே என்னங்குவோம் பார்த்தா பசங்க ஒரிக்கா அப்ப மறுபடியும் ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை புடிச்சு கூட்டிட்டு வந்தா அவரை உள்ள விடுவீங்களான்னு கேட்பாங்க. லூஃபியும் போய் பார்க்கும்போது ஜோரோ இருப்பான். அவன் பசியில வாடுவான். லூஃபி இன்னைக்கு ஏதோ ஃபாரின் பண்டிகையாமே, வேணா வா என்ஜாய் பண்றானா சேர்ந்துக்கன்பான். ஜோரோவும் சரின்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டாடுறப்ப உசாப் மட்டும் ப்ளூ நோஸ் சென்ஸ் எங்கன்னு கேட்பான். லூஃபி ரொம்ப பிஸியா இருப்பாரு போலான்பா. ஓனாமே அவர் இருந்து இந்த லேஷஸ் ப்ராப்ளமா எப்பவும் முடிச்சிருக்கலான்பா. அதுவும் சரிதான்ட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. பார்த்தா சாப்பர் கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சு இன்னைக்கு 2 இயர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நாள், மேரி கிறிஸ்மஸ்னு விஷஸ் சொல்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா கிறிஸ்மஸ் டைம் வந்த எபிசோடு அண்ட் ஆடியன்ஸா வர கிறிஸ்மஸ் அப்ப கரெக்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த எபிசோடுக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எல்லாரும் இந்த வீடியோவை ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அண்ட் கடைசியா எ பிக் ரைஸ் கேக் டாசிங் ரேஸ் அட் த கேசல் ரெட் நோசஸ் பிளாட்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.